சொல்றது ஒரே நிமிஷம் கேளு. ஒரு செகண்ட் விடு. அப்படி போக முடியாது. தண்ணி கொண்டு தண்ணி கொண்டு. செத்து போயிட்டியா? நாளைக்கு வந்து உன்னை பாக்குறேன். என்னடா அது? என்ன ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது. பிச்சு புடியா பிச்சு. நீ குழந்தை தான் இல்லையா? தெரியுமா இல்லையா? நான் அப்படியே இருக்கணும். டோன்ட் லெட் மை. நீ எப்படி பைத்தியம் மாதிரி? என்ன நியூ பிட் வருது? ஹாய். 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 வாங்க. ஓல்ட் பிட். அந்த ஒரு பொண்ணு தான் அதா இல்ல இந்த பொண்ணு தான் இதா இல்ல ரெண்டுமே சேர்ந்து அது இதா? ஹலோ ஜாலி டெக்கிஸ் மக்களே, சாண்ட்ராக்கு என்ன ஆச்சுன்னு யோசிக்கீங்களா? வேற ஒன்றும் இல்லை, பிரஜன் வந்து எவிக்ட் ஆகி போகிறாங்களா இல்லையான்னு பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் வல்ல வந்துட்டாங்களே, அந்த சந்தோஷத்தில் மயங்கி விழுந்துட்டாங்களாமா. எப்படிடா? அப்படி எதனால கார்ல ஏறி போய் திருப்பி வந்தாங்க, இன்னைக்கு யார் தான் எவிட் ஆனா அப்படின்னு நீங்க இதுலயே பார்த்துருப்பீங்க தமிழ்லே. பட் இருந்தாலும் நான் உள்ள போய் சொல்லணும்ல, ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காரு. நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. ஸோ இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வரிசையா ஒன் பை ஒன்னா பார்த்துருவோமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் உடனே விஜய் சேதுபதி சார் வந்த உடனே கொளுத்தி போடுற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வினா, இந்த வீட்டில் இந்த பீஸ் மட்டும் எப்படி 50 நாள் தாண்டிச்சு? இதெல்லாம் முன்னாடியே போயிருக்க வேண்டியதில்ல. அப்படி யாரெல்லாம் நினைக்கிறீங்க, யாரை நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்டார். இந்த கேள்வி கேட்டோடனே உங்களுக்கு தோணி இருக்கும், முக்காவாசி பீஸுங்க ரம்யாவை தான் சொல்ல போறாங்கன்னு. ஸோ அதுக்கேத்தாப்புலையே நிறைய பேர் ரம்யாவை தான் சொன்னாங்க. என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ரம்யாவை சொல்லாத 1-2 பேர் இருப்பாங்கல்ல, அதுல திவ்யா வந்து எந்திரிச்சு எனக்கு சபரியும் விக்ரமும் வெளியே இருந்துக்கும் போது ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு, இவங்க ஆல்ரெடி ஃபேக்குன்னு. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்க ஃபேக்கு, பட் ஆனா வேற டைமென்ஷன்ல இருக்காங்க. இப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து 50 நாள் தாண்டாங்க, அது எனக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாங்க திவ்யா. அது எப்படா முடியும்? அதுக்கப்புறம் சபரி எந்திரிச்சு ரம்யா பேரை கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தங்கச்சியாச்சே. தொங்கச்சி மேட்டர் எதுக்கு இருக்கிற? அது ஏன் மேட்டர்? ஓ மேட்டர் மட்டும் பேசு. இல்ல பாரு எப்படி இத்தனை வாரமா தாண்டாங்கன்னு தெரியல, ஏன்னா அவங்க கத்துறது இங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கே எரிச்சலா வருது, வெளியே பாக்குற ஆடியன்ஸ்க்கு எரிச்சலா வந்திருக்காது. ஆனா எப்படி இந்த பீஸ் இருக்குது, கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னு பீஸ் சொல்லிச்சு. உங்களுக்கு மட்டும் டவுட் இல்ல சபரி, எங்களுக்கும் அதே டவுட் தான். என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத. இந்த கேள்வி அப்படியே பாருக்கிட்ட போச்சு. பாரு அப்கோர்ஸ் நம்ம விக்ரம் தான் சொல்ல போறான்னு தெரிஞ்சிச்சு. ஆனா விக்ரம்க்கு ஒரு காரணம் சொல்றேன்னு பேர்ல அவங்களுக்குள்ள நடந்த கருத்து வேறுபாட உட்காந்து எக்ஸ்பிளேஷன் பண்ணிட்டு இருந்தாரா. இதை பார்த்த விஜய் சேதுபதி, அவனுக்கு கேள்வி புரியுதா புரியலையா, நான் கேட்டது எப்படி இவங்க 50 நாள் தாண்டி இருக்காங்க அதை பத்தி மட்டும் சொல்லு, உங்களுக்குள்ள நடந்த கிளாஷை பத்தி கேட்கல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட பாரு திரும்பியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் விடுவேனா விக்ரம அப்படின்னு திரும்பியும் அதே விஷயத்த பேசிட்டு இருந்தாங்களா. செம்ம கடுப்பான விஜய் சேதுபதி சார் வந்து, சரிமா உனக்கு ஒன்றும் புரியல உட்காரு அப்படின்னு டேமேஜ் பண்ணி விட்டாரு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனா இதே கேள்வி சாண்ட்ரா கிட்ட போகும்போது ஒரு ஆள் 2 ஆள்லாம் சூஸ் பண்ண முடியாது, சூஸ் பண்ணா நிறைய பேர்த்த தான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு இந்த பீஸ் ரம்யா, அரோரா, கனி, விக்ரம் இப்படின்னு எல்லாத்தையும் சூஸ் பண்ணுது இந்த பீஸ். இப்ப எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் தான் இருக்கணுமா சார்? எனக்கு 3-4 ஆன்சர்ஸ் வரும் சார், அதை சொன்னா வாய் ஜாஸ்தின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் எந்திரிச்சு சாண்ட்ரா பெற சொல்லிட்டு, சார் இவங்களுக்கு டாஸ்கே புரிய மாட்டுக்கு சார், இவங்க பிக் பாஸை கடுப்பேத்துறதும் ஒரு கண்டஸ்டன்ஸை வெறுப்பேத்துறதும் 2 ஒன்று தான் சார் நினைச்சிட்டு இருக்காங்க இப்படின்னு சொன்ன உடனே கண்டஸ்டன்ட்டை வெறுப்பேத்துறதுக்கும் பிக் பாஸை மதிக்காம இருக்கிறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரஜன் நினைச்சு வியனா பெற சொல்லிட்டு, இவங்க வந்து டாஸ்கை விளையாட மாட்டாங்க, எப்ப மொத்தம் மேக்கப் போட்டு அழகா இருக்கிறது மட்டும் தான் வராங்க, மத்தபடி உள்ள வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிரஜன். இதே சொல்ற உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா இருங்க, ஏன் அப்படி சொன்னா, இந்த டாஸ்க் முடிஞ்சிட்டு விஜய் சேது சார் பிரேக் விட்டு போனப்புறம் யாராவது சண்டை போடணும்ல, அதுல முதல்ல சண்டை போட்டது வியனா தான். என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சொல்றது எப்படி பிரச்சனை கரெக்டா இருக்கும், பிக் பாஸே வந்து மேக்கப் போட்டு அழகா வாங்கன்னு சொல்றாங்க, நான் அதை தான் பண்றேன், அதுக்கு ஏன் என்ன குறை சொல்றீங்க அப்படின்னு இந்த வீணா பீஸ் சண்டைக்கு வருது. உனக்கு ரொம்ப கோபம் வருதே. கோபம் வந்தா
அதுக்கப்புறம் வந்து இந்த பாருவும் கமருதீனும் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ பாரு என்ன சொன்னாங்கன்னா, இப்போ கூட எனக்கு வந்து ஒரே ஆஃப் மைண்டா இருக்கு, நீ வந்து உன் மச்சான் பேச மாட்டேக்கான்னு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, எனக்கு ஒரு குழப்பமா இருக்குன்னு கேட்டோன்னே அங்க ஒரு 4-5 அடி தள்ளி இருந்த அரோரா கேட்டுக்கிட்டு கேட்டுட்டேன், அங்கிருந்து வந்த கமெண்ட் கேட்டுட்டேன். இத பாருங்க, நான் மட்டும் உங்க பேரை சொல்லல, நிறைய பேர் தான் உங்க பேரை சொன்னாங்க, நீங்க ஏன் பேசுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பாரு கோவப்பட்டு ஏதாவது பேசுவான்னு பார்த்தா சரி சாரி அப்படின்னு ரொம்ப சாந்தமா பேசிட்டு சடனா இங்க திரும்பி இன்னும் ஒரு மாதிரி சாந்தமா, இந்த பத்தியா நான் ஒதுங்கி போகணும்னு தான் நினைக்கிறேன், சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பீஸ் ரொம்ப சாந்தமா பேசுது. பொறுமையே பெருமை. இது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொன்னாங்க, நான் உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன், பட் அவ ஃப்ரெண்டு தானே, ஏன் பொசசிவ்னஸ் பண்றா அப்படின்னு இந்த பீஸ் பேசுது. உடனே கமருதீனும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. திவ்யா நதியா ரெண்டுமே. அடுத்த விஜய் சேது சார் வந்தோடனே இந்த நாமினேஷன் பத்தி யாரை பத்தி பேசினா யாரு யாருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இத பத்தி யாருக்கு தெரியும் அப்படின்னு இந்த கேள்வி கேட்ட உடனே நம்மளுக்கு யாரை பத்தி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த பாரு, சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா அந்த 4 பேர் உட்காந்து நாமினேஷனை பத்தி பேசினாங்கல்ல, ஸோ அந்த விஷயத்தை தான் இவரு நாசுக்கா கேட்கறாரு, நமக்கு தெரிஞ்சிருக்கும்ல, உண்மைதானே இல்லையா? அதுக்கேத்தாப்லயே சுபிக்ஷா எந்திரிச்சு, ஆமா சார் நான் என் கண்ணால பார்த்த அந்த பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, பாரு இவங்க 4 பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு என்ன ஓட்டு போடலாம், எத்தனை ஓட்டு போட்டா இவங்க நாமினேஷன் லிஸ்ட்ல வருவாங்க, எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணலாம் கூடாது, எல்லாத்தையுமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு போட்டாங்க சார். அப்படி இந்த பேச்சுவார்த்தையிலேயே விஜய் சேதுபதி சார் வந்து எஃப்ஜேயோட கேப்டன்ஷிப் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு அவரே பாராட்டினாரு. ஆனா இந்த பீஸ் தான் வெட்டிடுவேன் குத்திடுவேன்னு இந்த வீட்டுக்குள்ளே சுத்திட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பீஸ்டே வந்து பொறுப்பு ஒப்படைச்சா எப்படி பண்ண போகுதுன்னு நம்ம எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த பீஸ் நல்லாவே பண்ணுச்சுப்பா. சார் என்ன சார் சொல்றீங்க, நம்ம கடமை நம்ம செஞ்சு தானே சார் ஆக முடியுது. அதுக்கப்புறம் வந்து நாமினேஷன் ஆனவங்களை எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சுட்டு விக்ரம், சாண்ட்ரா, சபரி, வியானா, திவ்யா, சுபிக்ஷா, அமித் இவங்க எல்லாரையுமே சேவ் பண்ணி விட்டுட்டு இந்த 3 பேர்த்தையும் கடைசியா இருக்க வச்சாங்க. ஆனா விஜய் சேது சார் யார்ட்டையுமே இது மாதிரி சொல்ல மாட்டாரு. பட் இங்க ரம்யாவை சேவ் பண்ணி விட்டுட்டு நீங்க எட்ஜ்ல இருக்கீங்க பார்த்து விளையாடுங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கோட அனுப்பி விட்டாரு. கேவலமா இருக்கு இது, நான் தும்ப பூல தூக்க மாட்டேன். கடைசியா நீங்க 2 பேர் இருக்கீங்க, உங்களுக்கு டைரக்டா நான் வந்து கார்டு காட்டி அனுப்ப மாட்டேன், சரி ஒரு சின்ன பிளேயருக்கு அது வந்து பிக் பாஸ் சொல்லுவார் அப்படின்னு இவர் கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் பார்த்தா 2 கார் வரும். இந்த கார்ல ஆளுக்கு ஒரு கார்ல ஏறிங்க, அதுல ஒரு கார் மட்டும் ரிட்டர்ன் வரும். அவங்க சேவ், வெளியே போன கார் வெளியே போயிட்டுனா அவங்க எவிக்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இதை வாசித்து முடிச்ச உடனே கெமி வந்து அவங்க பெட்டை பார்க்க போறேன்னு உள்ள போகும்போது எஃப்ஜே வந்து கட்டி பிடிச்சிட்டு, நீ ஒன்னும் கவலைப்படாத, பிரஜன் தான் வார்த்தையை விட்டான், ஸோ அவன் தான் வெளியே போவான், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு ஆறுதல் படுத்திட்டு இருந்தாரு. வா மகாலட்சுமி வா நம்ம அப்படியாமா பழகிக்கிட்டு இருக்கோம், என் செல்லுமே கிளம்பிக்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பிரஜன் அழுவாருன்னு பார்த்தா இங்க உட்காந்து சாண்ட்ரா அழுதுட்டு இருக்கா. தப்பு பண்ணிட்டேன், நான் உள்ள வந்து தப்பு பண்ணிட்டேன், வந்திருக்கவே கூடாது, போவாத பிரஜன் அப்படின்னு உட்காந்து ஊழ விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவரும், டார்லிங் நான் போக மாட்டேன், கவலைப்படாத டார்லிங், நான் எப்படி ரிட்டர்ன் வந்துடுவேன் டார்லிங் அப்படின்னு மூச்சுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் டார்லிங் டார்லிங் சொல்லிட்டு அப்படியே கார்ல ஏறி போனாரு. போகும்போது இந்த சாண்ட்ரா பீஸ் அந்த கத்து அழுதுட்டே இருக்கு. இதுல இன்ஃபேக்ட் கமருதீன் கொண்டு சொல்றாரு, இது ஜஸ்ட் ரியாலிட்டி ஷோ, ஏன் அப்படி அழுகுறீங்கன்னு சொன்னா கூட இந்த பீஸ் ஓன்னு விட்டு அழுதுது. ஆனா வந்த 21 நாள்லயே இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றியம்மா, யாருமா நீ, என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா. அதுக்கப்புறம் போன வேகத்துக்கு பிரஜன் ரிட்டர்ன் வீட்டுக்குள்ள வந்துட்டாரு. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். அந்த வேகத்துக்கு பிரஜனும் சாண்ட்ராவும் கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருந்தாங்களா. அப்போ சாண்ட்ரா சடனா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. அப்படியே வந்து மெடிக்கல் ரூம் கூட்டு போயிட்டாங்க. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது வெளியே ரம்யா உட்காந்துக்கிட்டு கெமி வந்துரு 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 அப்படின்னு ஒன்னு அழுதுட்டு இருக்காங்க. ஆனா கெமி எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ ரிட்டர்ன் உள்ள வர போறது இல்ல. இங்க எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 2 பேரும் உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வெளியே போனா நீ கவலைப்படுவியா அப்படின்னு எஃப்ஜே கேட்க, அதுக்கு வியனாவும், நீ இங்க இருந்து யாரெல்லாம் வெளியே போனாங்களோ அதுல யாருக்கு ஃபீல் பண்ணிருக்க அப்படின்னு இந்த பீஸ் ஆதிரையை மீன் பண்ணி கேக்குது. அதுக்கும் நீ அவ்வளவு உஷாரா, நான் வந்து யாருக்கும் ஃபீல் பண்ணவே இல்லை பிரவீனை தவிர அப்படின்னு சொன்னோடனே வீணா பொண்ணு அப்போ ஆதிரை அப்படின்னு கேட்ட உடனே இல்ல நான் அவளோட கேமை கெடுக்கவே இல்லை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கேம் வந்து நீ மாறுது, நீ வேற கேம் விளாடு அப்படின்னு சொன்னா கூட அவ கேட்கவே இல்லை, அதனாலதான் வெளியே போயிட்டா, ஸோ அதனால எனக்கு கவலை இல்லை அப்படின்னு இந்த பீஸ் இந்த வீணா பொண்ணுக்கு ரூட் விடுறதுக்கு தெளிவா பேசுறாங்க. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற?
விஷயத்துக்கு வா. அதுக்கப்புறம் வந்து கெமி வந்து விஜய் சேது சார் முன்னாடி வந்துட்டு அழுதுகிட்டே பேசினாங்களா. ஸோ இதை பார்த்த விஜய் சேது சார் வந்து கண்ணாடி கழட்டி கொடுத்து அழாத ஸ்ட்ராங்கா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இதை உள்ள எல்லாருக்கும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் கண்ணாடி கொடுத்த விஷயம் தெரிஞ்ச உடனே சார் அப்போ நாங்க வீட்டாகும் போது பிரேஸ்லெட்டு எல்லாம் வாட்சி நல்ல காஸ்ட்லியான கண்ணாடி எல்லாம் போட்டுவாங்க சார் அப்படின்னு இந்த அரோராவும் கமருதனும் கேட்கறாங்க. அதுக்கு பதிலா விஜய் சேது சார் என்ன சொன்னாருன்னா, காஸ்ட்லி ஐட்டமா போட்டு இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு காசு கொடுப்பாங்கல்ல, வெக்கமா இல்ல உங்களுக்கு? எனக்கு ஒன்று தோணுது சொன்ன. இதுக்கப்புறம் வந்து விஜய் சேது சார் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாரு கெமி அனுப்பி விட்டுட்டு. ஆனா போறதுக்கு முன்னாடி 50வது நாளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, அது வீட்டுக்குள்ள வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. என்ன சர்ப்ரைஸா இருக்க போகுது? சாப்பாடா தான் இருக்க போகுது. அதை நமக்கு ஜூம்ல வச்சு காட்டி வெறுப்பேத்த போறாங்க. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கமருதீனும் அரோராவும் உட்காந்து பேசியிருந்தாங்க. ஸ்டார்டிங்ல பாருவும் கமருதீனும் உட்காந்து பேசியிருந்தாங்கல்ல. சோ அந்த விஷயத்த பேசுறதுக்காண்டி தான் இங்க அரோரா உட்காந்து எனக்கு அவளை பிடிக்கல, அவ வந்து ஒருத்தல கேரட் அசினேஷன் பண்ணிருக்கா, நான் வந்து தப்பான சிம்பிள்லாம் காட்டினேன் அப்படிலாம் சொன்னான். ஸோ அதனால அவளை எனக்கு பிடிக்காது, இந்த சனியனை எனக்கு பிடிக்காது. அப்படியே வழி நடத்துறா போல இருக்கு. ஸோ அவகிட்ட பழகிற ஆளை என்கிட்ட வச்சிருந்தா செட் ஆகாது. ஸோ நீ அவளுக்கு தான் உனக்கு பிடிக்குன்னா நீ அவகிட்டே பேசு, அவட்ட பேசுறேன்னா என்கிட்ட பேசாத அப்படின்னு இந்த பீஸ் சொன்னாலும் நான் அப்படிலாம் பேசல, உனக்கு பிடிக்கலன்னா நான் பேசாம இருக்கேன் இனிமே அப்படின்னு இந்த பீஸ் சொல்லுது. உடனே வந்து இந்த அரோரா பீஸ் வந்து என்னோட ஷூல இருந்து பாரு கமருதன், யாராச்சும் என்கிட்ட பிரச்சனை வச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா எல்லாத்தையும் கான்பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் கெமி வெளியே போனது கரெக்டா இல்லைனா உள்ள யாராவது வெளியே போயிருக்கலாம், தேவையில்லாம இந்த பீஸுக்கு பதிலாக இந்த பீஸ் அனுப்பிட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு தோன்றதையும் கான்பாக்ஸ் லீவ் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். நான் தான் உங்க ஜாலி, பை.